நேற்று இரவு நடந்த இந்த விபத்துக்கு அப்புறம் நம்ம டேங்கர் வந்து இங்கே ஒரு அப்டர்ன் ஆகி இருந்தது. அது வந்து தொடர்ந்து நம்ம காவல்துறை மற்றும் அனைத்து துறைகளும் இணைந்து இங்கே வேலை பண்ணிட்டு அது வந்து இப்போ ரிஸ்டோர் பண்ணி முதல்ல வந்து அது ஸ்ட்ரைட்டாக அப்டர்ன் ஆகினது வந்து சரியான அலைன்மெண்ட் கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த ஜாயினிங் பேனலில் இருக்கிற டிஃபெக்ட் வந்து சரி செய்யப்பட்டு அதோட ட்ரக்கோட திரும்பி அதை ஜாயின் பண்ணிட்டு சரியான பாதுகாப்போட அதுக்கான எமர்ஜென்சி ரெஸ்கியூ வெஹிக்கிளும் சேலத்துலேருந்து வந்தது. அந்த ரெஸ்கியூ வெஹிக்கிளோட அனைத்து சேஃப்டி டீம்ஸோட ஒரு கான்வாயில் இப்போ அந்த ட்ரக் வந்து திரும்பி பீலமேடியில் அவங்களுக்கு இருக்கிற ஒரு டிப்போக்கு வந்து அனுப்பப்பட்டது. இதில் வந்து பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸு நம்ம மிகப்பெரிய நாங்கள் நன்றி சொல்கிறது காவல்துறைக்கு. விபத்து நடந்த சமயத்துலேருந்து இப்போ வரை மக்களுக்கு எந்த பிரச்சனை வராமல் இந்த பேரிகேட் பண்ணுறது, டிராஃபிக் டைவர்ட் பண்ணுறது, முன்னெச்சரிக்கை ஏற்பாடு எல்லாமே பண்ணியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து இந்த சேஃப் ரெஸ்கியூக்கான மானிட்டரிங் அவங்க பண்ணியிருக்காங்க. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 35 டன் நம்ம 18 டன் கேஸ் மற்றும் 17 டன் ட்ரக்கோட வெயிட், இந்த 35 டன் தூக்கக்கூடிய கிரேன்ஸ் வந்து ஒரு சில இடத்துல தான் இருக்கும். நமக்கு இந்த அவினாஷி பாலம் வேலை போயிட்டு இருக்கிறதுனால ஃபுல் டீமே இங்கே பக்கத்துலேயே அவைலபிளாக இருந்தது. அதனால அந்த 2 ட்ரெயின் அவங்க கொண்டு வந்து தொடர்ந்து இந்த ஆப்ரேஷனில் வந்து அவங்க ஈடுபட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே கோயம்புத்தூரில் இருக்கிற நிறைய பேர் வந்து வாலண்டியர்ஸாகவே வந்து இங்கே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உடனே ரிஸ்டோர் பண்ணிடுவாங்க. அது போன உடனே இப்போ நஞ்சாப்பா ரோடு வழியாக அது அவினாஷி ரோட்லேருந்து வெளியே போயிடும். ட்ரக்கு போன உடனே போக்குவரத்து வந்து ரிஸ்டோர் பண்ணிடுவாங்க.